ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. இங்கே வாழைப்பூ வச்சு நம்ம பக்கோடா செஞ்சுருக்குறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பக்கோடாவுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேங்க. இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நரம்புலாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூ க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டிருக்குறேங்க. இதை வடிகட்டிக்கலாம். வாழைப்பூ பக்கோடாவுக்கு ஒரு கப்பு கடல மாவு எடுத்துருக்குறேங்க. அதே கப்பில் அரை கப்பு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டிருக்குறேங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தண்ணீர் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்ட வாழைப்பூவை போட்டுக்கலாங்க. இதே தண்ணியிலே பிசைஞ்சிக்கலாங்க. தேவைன்னா கொஞ்சம் தெளித்து விட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பக்கோடாவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தெளிச்சுக்கலாங்க. லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிழிஞ்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. எடுத்துக்கலாம். வேகட்டுங்க. திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வேகனா வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாம் மொறுன்னு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.